கோழி வளர்க்குற எல்லாரும் மேக்ஸிமம் இந்த பிரச்சனைய கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. கோழிக்கு இந்த மாரி கால் விளங்காம போறது. அதாவது கோழி வந்து கால்ல ஊனி நிக்காம, இந்த மாரி முட்டி போட்டு நிக்கிற மாரி நிக்கும். இது வர்றதுக்கு 2லருந்து 3 பிரச்சனைகள் காரணமா இருக்கும். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கலாம். நீங்க முட்டையிடுற கோழி வச்சிருந்தீங்க அப்டின்னா, முட்டையோட ஓடு திக்னஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, கால்சியம் உடம்புல கோழிக்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க கால்சியம் டானிக் குடுத்தீங்கன்னா போதுமானது. 2வது வந்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அதனாலேயும் கூட கால் இந்த மாரி விளங்காம போகும். அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. இதுக்கு பேர் வந்து நியூரோகைன் அப்படின்றது பேரு. ஒரு சின்ன வயல் மாரி இருக்கும். ரேட்டு ரொம்ப கம்மி தான். அத வந்து ஒரு 0.5 எம்எல் எடுத்துட்டு கோழியோடைய கால்ல நீங்க இந்த மாரி இன்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு ஓரளவுக்கு சரியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது சாதாரண ஒரு பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் தான். இது வந்து சத்து குறைபாடுனால வர்ற பிரச்சனைகள இது வந்து குறைக்கும். 2லருந்து 3 நாள் போட்டீங்கனாலே ஓரளவுக்கு கோழி ரெக்கவர் ஆயிடும். வேற என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் ஃபெயிலியர் ஆவுறது. அதாவது ஆர்2பி வேக்சின வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். சரியான முறையில வேக்சின் ஸ்டோர் பண்ணாம விட்டா கூட வேக்சின் ஃபெயிலியர் ஆகும். அதனாலயும் கூட இந்த மாரி கோழிக்கு கால் விளங்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கோழிக்கு இந்த மாரி பிரச்சனை வந்தாலே நீங்க கால்சியம் டானிக் ஒரு 3 நாளும், பி காம்ப்ளெக்ஸ்க்கு விர்பேக்ல இருக்கு இல்லையா? குரோவிப்ளெக்ஸ்ன்ற டானிக் இருக்கும். அதுவும் நீங்க ஒரு 3 நாள் குடுத்தீங்கனாலே போதும். மத்த கோழிகளுக்கு இந்த மாரி பிரச்சனைகள் மேக்ஸிமம் வராது. இந்த மாரி அஃபெக்ட் ஆன கோழிகளுக்கு மட்டும் நம்ம பி காம்ப்ளெக்ஸ் வயல் இந்த இன்ஜெக்ஷன் வாங்கி நீங்க ஒரு 2லருந்து 3 நாள் போட்டு பாருங்க. அஃபெக்ட் ஆன கோழிகளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாரி இன்ஜெக்ஷனு. மத்த கோழிகளுக்கு வராம தடுக்கிறதுக்கு நீங்க கால்சியம் டானிக் ஒரு 3 நாளும், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டு குரோவிப்ளெக்ஸ் ஒரு 3 நாள் வச்சீங்கனாலே போதும். பிரச்சனை என்னங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியணும். கால்சியம்னால இப்படி வருதா? இல்ல அப்படின்னா உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் சத்து குறைவுனால வருதாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.